பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. என்னடா மீரா, சென்னைலாம் செட் ஆகிடுச்சா? அதெல்லாம் நல்லாவே செட் ஆயிடுச்சு டாடி. அதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேர் இங்கே தான் இருக்காங்க, அதனால ஓகே தான். நான் கூட யோசிச்சிட்டே இருந்தேன்டி, சென்னை உனக்கு செட் ஆகுமா ஆகாதானே. ஏன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பெங்களூர்ல தான் இருக்காங்க. பரவாயில்ல, சென்னையிலேயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அப்போ ஓகே தான். ஆமாம்மா, சென்னையிலேயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நாளைக்கு கூட எல்லாரும் மீட் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால நாளைக்கு நான் மால் போகிறேன். ஓகே என்ன மால் போறியா? மீரா தனியாவா போற? மா இது என்னம்மா கேள்வி? தனியாலாம் போல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. ஸோ எல்லாரும் மீட் பண்ணலான்னு ஒரு பிளான். அதனால தான் சரி ஓகே மால்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஐயோ நான் அதை கேட்கலடி. தனியானா நீ மட்டும் இங்கேருந்து தனியாவா போற? ஆமாம்மா. ஏன்? இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், நீ தனியாலாம் போக வேண்டாம். அதுவும் மால் வேற ரொம்ப தூரமா வேற இருக்கும். அதனால நான் வரேன். அப்படி இல்லைன்னா அண்ணியை கூட கூப்பிட்டு போ. ஓகே என்ன நீங்க இல்லைன்னா அண்ணி வரீங்களா? ஐயோம்மா என்னம்மா இது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா போறோம்னு சொல்றோம், நீங்க அண்ணி வரேன்னு சொல்றீங்க. அது கம்ஃபர்டபுளா இருக்காதுமா. அதோட நான் என்ன சின்ன குழந்தையாக, அதெல்லாம் பத்திரமா போயிட்டு வந்துருவேன். டாடி நீங்களாச்சும் மம்மி கிட்ட சொல்லுங்க டாடி. தேவிக்கு என்னம்மா இது? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது நீ ரேணுலாம் போனா நல்லாவா இருக்கும்? ஏங்க எனக்கு புரியுதுங்க, ஆனா சென்னைக்கு இப்பதான் இவ வந்திருக்கா. அதோட இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆகிருக்குன்னு சொல்றா. இந்த டைம்ல தனியா போனா எப்படிங்க? அதனாலதான் சொல்றேன், நான் இல்லைன்னா ரேணு போறோன்னு. டாடி பாருங்க டாடி, மா நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அதோட நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, பத்திரமா போயிட்டு வந்துடுவேன். நீங்க அண்ணிலாம் வந்தா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுவாங்கம்மா. டாடி சொல்லுங்க டாடி. தேவிக்கு என்ன பேசுற நீ? மீரா லண்டன்ல இருந்திருக்கா, சென்னையில இருக்க மாட்டாளா என்ன? அவ ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல தேவிக்கு. அதோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ போகணும்னு ஆசைப்படுறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது நம்மளா போனா நல்லா இருக்காது தேவிக்கு. அதனால விடு, அதெல்லாம் அவ பத்திரமா போயிட்டு வந்துருவா. சரியா? என்னங்க நீங்களும் அவளுக்கே சப்போர்ட் பண்றீங்க? ஐயோ தேவிக்கு, நான் சப்போர்ட்லாம் பண்ணல. நீ தேவையில்லாம பயப்படுறியோன்னு சொல்ல வர. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போகணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. இடையில நம்ம போனா நல்லா இருக்காது தேவிக்கு, அதான். என்னமோ போங்க, என்னைக்குதான் அப்பாவும் பொண்ணு நான் சொல்றதை கேட்டிருக்கீங்க, இன்னைக்கு கேட்க. இங்க பாருடி, நீ தனியா போறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லதான். இருந்தாலும் அப்பாவும் பொண்ணு சேர்ந்து என்னை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க. ஆனா பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். அப்புறம் மாலுக்கு போனோன்னா எனக்கு கால் பண்ணணும். ஓகே? வெயிட், நான் ஒன்னும் இப்பவே கிளம்பி போகல, நாளைக்கு தான் போக போறேன். சரியா? இப்பவே அட்வைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல இங்க இருந்த அவ்வளவுதான். நான் போய் சஞ்சு கூட விளையாடுறேன். மம்மி டாடி நான் போய் சஞ்சு கூட விளையாடுறேன். நீங்க பொறுமையா 2 பேரும் இங்க உட்காந்துட்டு அப்புறம் வாங்க. சரியா? சரிடா மீரா, உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஓகே டாடி. மா இவ்வளவு நேரம் எனக்கு கொடுத்த அட்வைஸ் எல்லாம் டாடிக்கு கொடுங்க. சரி ஓகே, நான் போறேன். சஞ்சு வேற என்ன முன்னவே கூப்பிட்டா. தேவிக்கு என்ன தேவிக்கு இது? மீரா வளர்ந்துட்டா. அவ லண்டன்ல தனியா படிச்சிருக்கா. அவளை சென்னையில தனியா அனுப்புறதுக்கு நீ எதுக்காக இவ்வளவு பயப்படுறா? ஏங்க நான் ஏன் இவ்வளவு பயப்படுறேன்னு மற்றவங்களுக்கு வேணும்னா புரியாம இருக்கலாம், உங்களுக்கு கூட எங்க புரியல. என்னால மறுபடியும் மேகா மாதிரி மீராவை தொலைக்க முடியாதுங்க, தொலைக்க முடியாது. அதான் தேவிக்கு என்ன தேவிக்கு இது? அடிக்கடி நீ மேகாவை பத்தி பேசிட்டே இருக்க. மீராவும் பாவம் நீ பேசுறதுனால ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன் தேவிக்கு? இங்க பாரு தேவிக்கு, நம்ம பொண்ணு இறந்துட்டா. தயவு செஞ்சு அதை நம்பு தேவிக்கு. நீ ஃபீல் பண்ணும் போதெல்லாம் மீரா எவ்வளவு ஃபீல் பண்றான்னு நீயே பாத்துருக்கல. அப்புறம் என்ன தேவிக்கு? ஐயோ போதுங்க, இதையே சொல்லாதீங்க. என் பொண்ணு உயிரோட தான் இருக்கா, உயிரோட தான் இருக்கா, அவ உயிரோட தான் இருக்கா. கண்டிப்பா ஒரு நாள் அவ என் கண்ணு முன்னாடி வரதான் போறா. அந்த கடவுள் இத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு என் மேகாவை என் கண்ணு முன்னாடி காட்டதான் போறாரு. நீங்க வேணும்னா பாருங்க. தேவிக்கு இல்லம்மா, அது ஐயோ போதுங்க, நிறுத்துங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. தயவு செஞ்சு மறுபடியும் அதே சொல்லாதீங்க. நான் இப்பவும் சொல்றேன், என் பொண்ணு உயிரோட தான் இருக்கா. என் பொண்ணு மேகா கண்டிப்பா உயிரோட தான் இருக்கா. அவளை நான் சீக்கிரம் பார்க்க தான் போறேன். அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. தேவிக்கு நில்லுமா. ஐயோ கடவுளே, என் பொண்ணு மேகா உயிரோட இருந்தானா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. ஆனா அப்படி இருக்கதான் வாய்ப்பே இல்லையே. இதை நான் எப்படிதான் தேவிக்கு சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியல. என்னடா வைஷு தூங்கிட்டாளா? அவளுக்கு ஜூஸ் குடுக்க சொன்னேன், கொடுத்துட்டியாடா? கொடுத்துட்டமா, குடிக்கவே மாட்டேன்ட்டா. இப்பதான் ரொம்ப கம்பல் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அது இந்த மாதிரி டைம்ல அப்படிதாண்டா இருக்கும். அதனாலதான் அவ குடிச்சால அதுவே போதும். எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா. ஜூஸ் ஆச்சு குடிப்பான்னு பார்த்தா அதையும் குடிக்க மாட்டேங்கிறா.
ஆமாம்மா, அவளுக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கலையா, எதை சாப்பிட்டாலும் வாமிட் வர மாதிரியே இருக்கான். அதனால தான் எதுவுமே வேண்டான்னு சொன்னான். ஜூஸை எப்படியோ கம்பல் பண்ணி குடிக்க வச்சிட்டமா. இப்போ ஓகே தான், இப்போ கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறான். அப்படியாம்மா, சரி சரி. அண்ணி, நான் மித்ரா தான் ஃபர்ஸ்ட் மாசமாவா நினைச்சேன். ஆனா பாருங்க, ஃபர்ஸ்ட் வைஷு மாசமாகிட்டா. ஆமா சாவித்ரி, நானும் அதான் நினைச்சேன், மித்ரா தான் ஃபர்ஸ்ட் பிரெக்னென்ட் ஆவான்னு. ஆனா வைஷு ஆகிட்டா. அது சரி, யார் யாருக்கு எப்பப்பன்னு எழுதியிருக்கோ அப்பப்ப தானே எல்லாம் நடக்கும். ஆமா அண்ணி, சரியா சொன்னீங்க. மித்ரா, இங்க பாருமா, நீயும் அதையும் வருண் தனியா மாதிரி குழந்தைய தள்ளி போடுற பிளான்லாம் வச்சுக்காதீங்க, சரியா? எவ்வளவு சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லணுமோ அவ்வளவு சீக்கிரம் சொல்லிடணும், ஓகேவா? ஆமாமா மித்ரா, ஆதிதான் மூத்தவன், அர்ஜுன் இளையவன் தான். 2 பேருக்கும் என்னதான் வயசு வித்தியாசம் கொஞ்சம் இருந்தாலும் ஆதிதானமா மூத்தவன். அதனாலதான் சீக்கிரமா நல்ல செய்தி சொல்லிடு. சரிங்கம்மா. மித்ரா, டேப்லெட் போட்டியாமா நீ? இன்னும் இல்ல பாட்டி. ஃபர்ஸ்ட் போய் டேப்லெட் போடுமா போ. சரிங்க பாட்டி. மா, நான் ரூமுக்கு போறேன். ஏதாச்சும்னா கூப்பிடுங்க, வரேன். சரிம்மா மித்ரா. மீனாட்சி, சாவித்ரி, என்ன இதெல்லாம்? என்னத்த என்ன கேக்குறீங்க? எதுவும் புரியலையே. ஆமாமா, எதை பத்தி கேக்குற? எதுவும் புரியல. நீங்க 2 பேரும் மித்ரா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன இதெல்லாம்? மா, நாங்க தப்பா எதுவும் பேசவே இல்லையேம்மா. அவளையும் சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுமான்னு தான் சொன்னோம். இதுல என்னமா தப்பு இருக்கு? ஆமாத்த, நாங்க தப்பா எதுவும் சொல்லவே இல்லையே. ஆத்தானத்தை நம்ம வீட்டு மூத்த பையன், அதனாலதான் மித்ரா கிட்ட சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஏத்த இதுல என்ன இருக்கு? இங்க பாருங்கம்மா, அந்த கடவுளுக்கு தெரியும் எப்பப்போ யார் யாருக்கு எதை எதை கொடுக்கணும்னு. அப்பதான் கொடுப்பாரு, சரியா? நம்ம அவசரப்படுறதுனால உடனே எல்லாம் கொடுத்துட மாட்டாரு. அதனால பொறுமையா இருங்க, சரியா? அதோட சும்மா சும்மா மித்ரா கிட்ட அடிக்கடி இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. பாவம், அவளுக்கு கஷ்டமா இருக்கும்ல. மா, எங்களுக்கு புரியுதுமா. ஆனா அவளை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நாங்க கேட்கலமா. அவளும் சீக்கிரம் நல்ல செய்தி சொன்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் கேட்டோம். ஆமாத்த, மித்ரா கஷ்டப்படுத்துற மாதிரிலாம் நாங்க கேட்கலத்த. அவளும் சீக்கிரம் நல்ல செய்தி சொன்னா நல்லா இருக்கும் தான் கேட்டோம். அதுவும் வருண் தனியா நம்ம கிட்ட நேரடியாவே சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு நாங்க குழந்தை பெற்றுக்கிற பிளான் இல்லைன்னு. ஆனா ஆதி மித்ராவும் ஒருவேளை அதே பிளான்ல இருக்காங்களோன்னு சந்தேகமா இருந்துச்சுத்த. அதனால தான் அப்படிலாம் கேட்டோம், மத்தபடி எதுவும் இல்லை. புரியுதுமா மீனாட்சி, இருந்தாலும் இப்படி அடிக்கடி கேட்க வேண்டாமே. நல்ல செய்தியா இருந்தா அவளே வந்து சொல்ல போறா. எதுக்காக நம்ம அடிக்கடி கேட்டு அவளை கஷ்டப்படுத்தணும்? அதனால இனிமே அடிக்கடி கேட்காதீங்க, சரியா? ஆமாமா, நீ சொல்றது சரிதான். அடிக்கடி கேட்டுட்டே இருந்தா மித்ரா ஃபீல் பண்ணுவாள. சரிம்மா, இனிமே கேட்கல. சரிம்மா சாவித்ரி. ஏ மீரா, நான் சொல்றது கேளுடி, நானும் கூட வரனே. மா, என்னம்மா இது? நைட்டு தான் சொன்னல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போறோம்மா, நீ வந்தா நல்லா இருக்காது. தேவிக்கு அவதான் இவ்வளவு தூரம் சொல்றாள, அப்புறம் என்ன தேவிக்கு? ஏங்க, என்னங்க நீங்க? நானும் பார்த்துட்டு இருக்க, நேத்திலேருந்து அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னமோ தெரியலங்க, மனசுல ஒரு மாதிரி படப்படப்பா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், பேசாம நானும் அவ கூட போயிட்டு வரேன்னு. ஐயோ தேவிக்கு, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா மீரா அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட போறா. அவ தனியா போனா கூட பரவாயில்ல, நீ அவ கூட போலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட போறப்போ நீ போனா நல்லா இருக்காது தேவிக்கு. அப்பா, விக்ரம் அண்ணாவே வந்துட்டான். அண்ணா, இங்க பாருங்க அம்மாவை, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறேன்னு சொல்றேன், அம்மாவும் கூட வரேன்னு சொல்றாங்க. இது எப்படின்னா சரியா வரும்? மீரா, என்ன சொல்ற? ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறியா? ஆமாண்ணா, சென்னையில கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னல, எல்லாரும் மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ஆனா அம்மா நானும் வரேன், உன்னை தனியா அனுப்ப எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க. லண்டன்லயே நான் தனியா இருந்துட்டேன், ஆனா சென்னையில தனியா அனுப்ப பயப்படுறாங்கண்ணா. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? விக்ரம், நீயே சொல்லுடா, சென்னை இவளுக்கு புதுசு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக தனியா போறதுலாம் எப்படி சரியா வரும்? அதுக்கு தான் சொன்னேன், நானும் கூட வரேன்னு. நான் இல்லைனாலும் பரவாயில்ல, ரேணுவை கூப்பிட்டுட்டு போன்னு சொல்றேன், அதுவும் கேட்க மாட்டேங்கிறா. மா, என்னம்மா பேசுறீங்க நீங்க? அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியா போகணும்னு சொல்றா. அதுல நீங்களோ இல்ல ரேணுவோ போனா நல்லா இருக்காதுமா. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது நீங்க 2 பேர் போனீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதோட மீரா என்ன ரொம்ப சின்ன குழந்தையா? அவதான் சென்னையில செட் ஆயிட்டுன்னு சொல்றாள், அப்புறம் என்னம்மா? உங்க அப்பா தான் அவளுக்கு சப்போர்ட் பண்றாருன்னா நீ என்னடா அவளுக்கே சப்போர்ட் பண்ற? சப்போர்ட்லாம் பண்ணலமா. மீரா ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, அவ பெரிய பொண்ணு. இன்ஃபேக்ட் அவ சொல்ற மாதிரி லண்டன்லயே அவ தனியா இருந்து படிச்சுட்டு வந்திருக்கா. சென்னைலாம் என்னம்மா இது குழந்தைத்தனமா இருக்கு நீங்க யோசிக்கிறது. கரெக்டா சொன்னீங்க விக்ரம் அண்ணா. மா, நீங்க கவலையே படாதீங்க, நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுவேன், ஓகே? ஐயோ சரி சரிடி. இங்க பாரு மீரா, பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். நீ மாலுக்கு ரீச் ஆனோன்னு எனக்கு கால் பண்ணணும், சரியா? அப்புறம் கிளம்பும் போது கால் பண்ண, ஓகே? ஐயோ சரிம்மா, ஓகே. சரி ஓகே, நான் கிளம்புறேன். பாய் டாடி. பாய் விக்ரம் அண்ணா. ஹாய் மித்து பாப்பா, நான் வந்துட்டேன். சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? சாப்பிட்றியா? தூ, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? அப்படிலாம் இல்லையே, நான் நல்லா தான் பேசுகிறேன். அது நீ காலையில் சாப்பிடாம போனல, இப்போ டைம் என்ன ஆகுது? சாப்பிடணும்ல, ஃபர்ஸ்ட் சாப்பிடலாமா? நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். மித்து, உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது நீ சரியில்லைன்னு. என்னாச்சுடி? அப்படிலாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். என்னாச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மித்து, நான் டைரக்டாவே கேட்குறேன், வீட்டில் குழந்தை பற்றி ஏதாச்சும் கேட்டாங்களா? தூ, உங்ககிட்ட தான் கேட்குறேன், குழந்தைய பற்றி யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்களா உங்ககிட்ட?
அது மித்து ப்ளீஸ் பொய் சொல்ல மட்டும் ட்ரை பண்ணாத. உன் கண்ணை பார்த்தாவே தெரியுது நீ பொய் சொல்ல தான் போறேன்னு. இங்க பாரு மித்து, என்ன நடந்துச்சோ அதை ஒழுங்கா என்கிட்ட சொல்லு. ஆமா ஹிட்லர், சீக்கிரம் நல்ல செய்தி சொல்ல சொல்லி சாவித்ரி சித்தியும் மீனாட்சி அம்மாவும் தான் சொன்னாங்க. என்ன அத்தையும் அம்மாவும் கேட்டாங்களா? இவங்க கிட்ட நான் எத்தனை வாட்டி தான் சொல்றது, மறுபடியும் குழந்தைய பத்தி கேட்காதீங்கன்னு. ஏன் தான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. சரி இப்பவே போய் சின்ன எதுன்னு அப்படி கேட்கறேன். ஹிட்லர் நெல்லு, எங்க போற நீஹா? எங்க போறனா? இது என்னடி கேள்வி? ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி அடிக்கடி வந்து கேட்காதீங்கன்னு. மறுபடியும் அதே தப்ப செஞ்சா என்னடி அர்த்தம்? ஹிட்லர், நீ கோபப்படுறதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அவங்க சரியா தானே கேக்குறாங்க, அவங்க தப்பா எதுவும் கேட்கலையே. என்ன சரியா தான் பேசுறாங்களா? மித்து என்ன பேசுற நீ? ஆமா ஹிட்லர், அவங்க சரியா தான் பேசுறாங்க. கல்யாணம் ஆனா எல்லா வீட்லயுமே கொஞ்சம் மாசத்துல கேக்குற கேள்விதான் இது. அதோட இந்த வீட்டோட மூத்த பையனே. அப்போ என்கிட்ட இந்த கேள்வி கேக்குறது எந்த தப்புமே இல்லையே. மித்து என்னடி பேசுற? அதுக்காக இப்படி அடிக்கடி கேட்டுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லணும்னு அர்த்தம். நம்மளும் சீக்கிரம் நல்ல செய்தி சொல்ல தான் போறோம். என்ன அவங்களோட ஆசை, நீ இந்த வீட்டு மூத்த பையன், ஸோ நீயும் சீக்கிரம் நல்ல செய்தி சொன்னா நல்லா இருக்குமே தான். மற்றபடி மீனாட்சி அம்மா கேட்டதுலயும் சாவித்திரி சித்தி கேட்டதுல எந்த தப்பும் கிடையாது, சரியா? நிச்சயமா எல்லாத்துக்கும் கோவப்படாத ஹிட்லர், ஓகே? இல்லடி, அது நான் வரும்போது நீ ரொம்ப டல்லா இருந்தல, அப்போ உங்க கேட்டதுனால நீ ஹர்ட் ஆகியிருப்பல, அதனாலதான் எனக்கு கோவம் வந்துச்சு. ஐயோ, நான் சத்தியமா ஹர்ட்லாம் ஆகல. அவங்க கேட்கும்போது லைட்டா ஒரு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவுமே இல்லை, சரியா? அதோட நீ வரும்போது நான் டல்லா இருந்ததுக்கான ரீசன் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம எப்போ நல்ல செய்தி சொல்ல போறோன்னு. அதுதான், வேற எதுவும் இல்லை, போதுமா? ஹலோ சார், என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்லடி. சரி ஓகே, ஃபோன் பண்ணி ரெடியாயிரு. நம்ம வெளியில எங்கே போகணும்னு சொன்னல. ஆமா, எங்க போறோம்? ஐயோ ஆமால, அதான் மறந்தே போயிட்டேன். அது ஒன்றும் இல்லடி, ஃப்ரெண்டு ஒருத்தனை மீட் பண்ண போகணும். ஸோ அவன் மாலுக்கு வரேன்னு சொன்னான், அதனால நம்மளும் மாலுக்கு போகலான்னு தான். நீ நானும் மாலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுதுல, அதனால தான். ஹிட்லர், உண்மையாவே மாலுக்கு போறோமா என்ன? எனக்குமே மாலுக்கு போகணுன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டா நீ மாலுக்கே கூப்பிட்டுட்டு போற, அதுதான் நீ. அப்படியா? எம்மித்து பாப்பா நினைச்சாவே போதும், இந்த ஆதி உடனே செஞ்சிருவான். போதும், டயலாக்லாம் நல்லா தான் இருக்கு. சரி ஓகே, கிளம்பலாமா? கிளம்பலாம். ஆனா இப்படியே வா வரப்போற? ஆமா, ஏன் இந்த சாரி நல்லா இல்லையா என்ன? நல்லாதான் இருக்கு, ஆனா வேற ஏதாச்சும் போட்டுட்டு வரலாம்ல. வேற ஏதாச்சுமா? அப்ப நான் போய் வேற சாரி மாத்திட்டு வந்துடுறேன், ஓகே? வேற சாரி கட்ட போறியா? எப்ப பார்த்தாலும் நீ சாரியே கட்டிட்டு இருக்க. ஏன்டி கல்யாணம் சாரியில தான் இருக்கணும்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா என்ன? இங்க பாரு மித்து, நீ சாரிலாம் உனக்கு கட்ட வேண்டாம், ஓகே? அன்னைக்கு நான் உனக்கு ஒரு குர்த்தி வாங்கி வந்து கொடுத்தேன்ல, அதை போட்டுட்டு வா, ஓகே? எது, அந்த ரெட் கலர் குர்த்தியா? ஆமாண்டி, அதை நீ இது வரைக்கும் போட்டதே இல்ல, ப்ளீஸ் டி இன்னைக்கு போட்டுட்டு வா. ஐயோ சரி போட்டுட்டு வரேன். அதுக்காக இதுக்கு ப்ளீஸ்லாம் சொல்றா? வெயிட் பண்ணு, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு, போதுமா? பாப்பா உண்மையாவே இந்த சுடிதார் உனக்கு அவ்வளவு அழகா இருக்குடி. அப்படியா? ஐயோ ஆமாடி, உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இப்ப எதுக்கு நீ பக்கத்துல வந்திருக்க? இல்லடி, இப்போ மாமா மூடு மாறிடுச்சு, அதனால ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாமான்னு கேட்கட்டுமாடி? நினைச்சேன் அப்பவே நீ இதை தான் சொல்லுவேன்னு. ஹிட்லர், இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா, இப்போ எனக்கு வேற தோணுது, அதனாலதான். தோணும். மண்டையில 2 கொட்டு வச்சுனா இன்னும் நல்லா தோணும். யோ, முதல்ல கையேடியா, டைம் ஆகுதுல, கிளம்பலாவா? சரிடி போலாவா, முதல்ல போயிட்டு வந்து உனக்கு நைட்டு வச்சுக்கிறேன். அதையும் பார்க்கலாம். சரி ஓகே, சுடிதார் ஓகே தானே? டபுள் ஓகே, ட்ரிபிள் ஓகே, அவ்வளோ நல்லா இருக்கும் உனக்கு. மித்து, நான் டிசைட் பண்ணிட்டேன், இனிமேல் நீ வீட்டில் சாரிலாம் கட்ட வேண்டாம், சுடிதாரே போட்டுக்கோ, ஓகே? அப்படியா? அதை பற்றிலாம் அப்புறம் யோசிக்கலாம். இப்போ டைம் ஆகுது, கிளம்பலாவா? மாலுக்கு போகலான்னு ஆசையை காட்டிட்டு விட்டு இன்னமும் இங்கே இருந்தால் என்ன அர்த்தம்? முதல்ல போகலாவா? போகலாம். மித்துக்குட்டி, மாமாக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒன்று கூட. ஓ, ஸ்ட்ராங்கானா எப்படி? கண்ணத்துலேயே ஓங்கி ஒரு அரையட்டுமா? என்ன அறைய போறியா? நீ செஞ்சாலும் செய்வோமா தாயே, உங்ககிட்ட கேட்டெல்லாம் வேலையாகாது. பேசாம எனக்கு தேவையானதை நானே எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட மட்டும். சரி ஓகே, கிளம்பலாமா? கிளம்பலாம். இந்த மாலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிட்டல. ஆமாண்டி. ஹிட்லர், என்ன இது, நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆகுது, ஆனா உன் ஃப்ரெண்டை இன்னும் காணல. எப்போ வருவாரு? கால் பண்ணடி, ஏதோ டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டானா, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னான். பேசாம நம்ம ஒன்று பண்ணலாமா, ஃபுட் கோர்ட்டை போய் தச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா உனக்கு ரொம்ப நாளாவே எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு ஆசை. ஸோ நம்ம போய் உனக்கு மாடர்ன் ட்ரெஸ் எடுக்கலாமா? என்ன மாடர்ன் ட்ரெஸ்ஸா? மாடர்ன் ட்ரெஸ்னா ரொம்ப பயப்படாதடி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நார்மலானதுதான், ஜீன் டாப் அந்த மாதிரி தான், ஓகேவா? என்ன ஜீன் டாப்லாமா? ஆமா, மேரேஜ்க்கு முன்னாடி போட்டிருக்கல, அப்புறம் என்னடி? வா போய் நம்ம எடுக்கலாம்.
மேரேஜ்க்கு முன்னாடி போட்டிருக்கேன் தான். அதுக்காக மேரேஜ்க்கு அப்புறம் போட்டால் யாராச்சும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? மித்து, நம்ம போகிற ட்ரெஸ்ஸை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு இங்கே யாருக்குமே உரிமை இல்லை. நம்ம போடுற ட்ரெஸ்ஸு நமக்கு பிடிச்சிருந்தா போதும், சரியா? அதனால நீ எதை பற்றியும் கவலைப்படாத. வீட்டில் ஜானு அம்மானு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ டோன்ட் வரி, ஓகே? நம்ம போய் இப்போ உனக்கு ஜீன் டாப்லாம் எடுக்கலாம், ஓகேவா? அது ஓகே தான். நான் ஜீன் டாப்லாம் போட்டுட்டு எங்கே வரப்போகிறேன்? நம்மளே எப்பயாச்சும் தான் வெளியில் வரோம். அதுக்கு இந்த மாதிரி குர்த்திஸே ஓகே தான். ஜீன் டாப்பை போட்டுக்கிட்டு வீட்டிலே சுற்ற முடியும். யாரு சொன்னா? இனிமேல் நம்ம அடிக்கடி வெளியில் போகிறோம், அதனால வெளியில் போகும்போது நீ ஜீன் டாப் தான் போட்டு வரணும். ஸோ அதுக்காக எடுக்கலாம், ஓகேவா? சரி, ஓகேடி, வா போகலாம். எதுக்கு இங்கே நின்றுக்கிட்டு? எப்படின்னு நான் சொல்கிறத நீ கேட்க போகிறதில்ல. சரி, வா போகலாம். சரிங்க மனைவி, வாங்க போகலாம். ஹே, என்னடி இது? நம்ம தான் லேட்டா வந்திருக்கோம்னு பார்த்தா மீராவை இன்னும் காணல. ஆமா ஜெசி, நானும் அதே தான் நினைச்சேன். அவளை இன்னும் காணல. நம்ம தான் டிராஃபிக்ல மாட்டி அப்படி இப்படின்னு லேட்டா வந்திருக்கோம்னு பார்த்தா மீராவை இன்னும் காணல. சரி விடு, அவளும் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டா போல. சுத்தி கூட என்ன வரல. அப்புறம் என்னடி, வெயிட் பண்ணு, 2 பேரும் வந்துருவாளுங்க. அது சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலான்னு பிளான் போட்டுட்டு எல்லாரும் எப்ப பார்த்தாலும் லேட்டா வரதே வேலையா போச்சு. மீரா வந்துட்டாடி. ஹாய் கேர்ள்ஸ், எப்படி இருக்கீங்க? சாரி, அது கொஞ்சம் டிராஃபிக், அதனால தான் லேட்டு. அது சரி, கேர்ள்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு லேட்டா வரது புதுசா என்ன? விட்டுட்டாலே, நாங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டி வந்தோம். என்ன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தீங்களா? நான் கூட பயந்தே போயிட்டேன், எங்கடா ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களோன்னு. இல்லடி மீரா, நாங்களும் சீக்கிரமா வரதான் ட்ரை பண்ணோம். பட் சேம் டிராஃபிக். சென்னையில் உள்ள டிராஃபிக்கு நம்ம நினைச்ச நேரத்துக்குலாம் எங்கேயும் போக முடியாது. நம்ம முன்னாடியே வந்தா மட்டும்தான் நினைச்ச நேரத்துக்கு போக முடியும். சரி, ஓகேடி. ஸ்ருதி எங்க? அவ என்ன வரலையா? இல்லடி, அவ இன்னும் வரல. போனும் அவளுக்கு சுத்தமா போகவே மாட்டேங்குது. மீரா, அப்ப சொல்ல மறந்துட்டேன், பிரசாந்த் வரேன்னு சொல்லியிருக்கான். ரியலி? ஸ்ருதி பிரசாந்த் 2 பேரையும் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. சரி, ஓகே, பிரசாந்த் வரேன்னு சொன்னது எனக்கு உண்மையாவே சர்ப்ரைஸ் தாண்டி. சரி, ஓகேடி. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்கே நிக்கிறது? சரி, ஓகே, வாங்க. வந்ததுக்கு மாலை சுத்தியாச்சும் பார்க்கலாம். என்ன சுத்தி பார்க்க போறோமா? எனக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபுட் கோர்ட் போயிட்டு ஏதாச்சும் சாப்பிடலாம் வாங்க. ஆமாண்டி, முதல்ல ஃபுட் கோர்ட் போலாமா? எங்க போறோமோ இல்லையோ ஃபர்ஸ்ட் ஃபுட் கோர்ட் போறோம், ஓகே? நீங்க என்ன மாறவே இல்லைல. சரி, ஓகே, வாங்க ஃபுட் கோர்ட்டே போலாம். ஐயோ, மீராவுக்கு போனே போக மாட்டேங்குது. ஏங்க, இதுக்கு அப்பவே சொன்னேன், அவளை தனியா அனுப்ப வேண்டான்னு. நீங்களும் விக்ரமும் எங்கேயாச்சும் கேட்டீங்களா? இப்ப பாருங்க, அவளுக்கு நான் போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், சுத்தமா அவளுக்கு போன் போகவே மாட்டேங்குது. தேவிக்கு சிக்னல் இல்லாம இருந்திருக்குமா? நீ எதுக்காக இவ்ளோ பயப்படுற? மா, என்னாச்சு? எதுக்கு இப்ப நீங்க இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? டேய் விக்ரம், டென்ஷன் ஆகாம பின்ன என்னடா பண்ண சொல்றா? அப்பவே சொன்னேன், மீராவை தனியா அனுப்ப வேண்டான்னு. 2 பேரும் எங்கேயாச்சும் கேட்டீங்களா? இப்ப பாருங்க, ரொம்ப நேரமா மீராவுக்கு நான் கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். பட் அவளுக்கு போன் சுத்தமா போகவே மாட்டேங்குது. மா, சிக்னல் இல்லாம இருந்திருக்குமா? அதோட நீங்க தேவையில்லாம நிறைய பயப்படுறீங்களோன்னு தோணுது. அதே தாண்டா விக்ரம் நானும் சொல்றேன். இப்ப தேவையில்லாம பயந்து நம்மளே பயமுடுத்துறா. விக்ரம், உனக்கு ரொம்ப நேரமா கால் வந்துட்டே இருக்கு பாரு, யாருன்னு எடுத்து பேசு. ஓகே டாட். ஹலோ, விக்ரம் ஸ்பீக்கிங். ஹூஸ் திஸ்? ஹலோ, எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவங்க தான். ஒரு பொருளை நான் உங்ககிட்ட கேட்டேன், நீ கொடுக்கல. அதான் நானே எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். வாட்? ஹே, ஹூ ஆர் யூ? என்ன பேசிட்டு இருக்கனே? நான் யாருன்னு போக போக உனக்கே தெரியும் விக்ரம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் கால் பண்ணேன். அது உன் தங்கச்சி மீரா பக்கத்துல உள்ள மாலுக்கு அவ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்காக தானே போயிருக்கா. அவளை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் தூக்கிடுவேன். முடிஞ்சா வந்து காப்பாத்திக்கோ. பாய். வாட்? ஹே, யாரா நீ? டேய், தங்கச்சி மேல கைய வச்ச, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய், யாரா நீ? ஹலோ 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 விக்ரம், என்னாச்சுடா? யாரு போன்ல? நீ எதுக்கு இப்போ இவ்வளவு டென்ஷனா இருக்க? டாட், இப்போதைக்கு எதுவும் சொல்ல எனக்கு டைம் இல்லை டாட். மாம், மீரா பக்கத்துல உள்ள இஎஸ் மாலுக்கு தானே போயிருக்கா. ஆமாடா விக்ரம், என்னாச்சுடா? நீ பேசுறது எதுவும் சரியில்லை. என்னாச்சுடா? மீரா ஒண்ணும் இல்ல, அவ பத்திரமா இருக்கால? ஆமாடா விக்ரம், மீரா பத்திரமா தானே இருக்கா. என்னாச்சுடா? யாரும் ஃபோன் பண்ணா? போன்ல என்ன சொன்னாங்க? நீ எதுக்காக இப்போ இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஐயோ டாட், போன்ல யாரு பேசினாலும் தெரியல டாட். ஆனா அவன் உன் தங்கச்சி மீரா வேணா கொஞ்ச நேரத்துல தூக்க போறோம், முடிஞ்சா வந்து காப்பாத்திக்கோன்னு சொல்றான் டாட். மாம், நீங்க பயப்படாதீங்க. நான் இதை உடனே கிளம்பிட்டேன். டாட், நீங்க அம்மாவை பாத்துக்கோங்க. நான் உடனே போய் மீராவை சீக்கிரம் கூப்பிட்டு வந்துடுறேன், ஓகே? விக்ரம், இருடா, நாங்களும் வரோம். ஆமாடா விக்ரம், நாங்களும் வரோம்டா. வா போலாம். ஐயோ, சரி, ஓகே, வாங்க போலாம். நமக்கு சுத்தமா டைம் இல்ல, சீக்கிரம் போகணும். சீக்கிரம் வாங்க. இப்ப ஹாப்பியா? சொல்ல கேட்காம எவ்வளவு வாங்கிட்டு இருக்க நீ? எங்கடி, இன்னும் நிறைய கூட எடுத்தேன். நீ தான் இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருந்த. 2-3 தான் எடுத்திருக்கோம். அதுவே நிறைய வா உனக்கு. ஆமா, இதையே போடுவேனா என்னன்னு தெரியல. இதுல இன்னும் வேறையா? ஏன் ஹிட்லர் நீ வேற? சரி, ஓகே, உன் ஃப்ரெண்டு கால் பண்ணி எப்போ வருவார்னு கேளு. கேட்டடி, அவன் ஏதோ வேற ரூட் வழியா வரான் போல, அதனால வரதுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும். சரி, ஓகே, நம்ம ஃபுட் கோர்ட் போலாமா? அது போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி என்னடி? வேற எங்கேயாச்சும் போகணுமா? ஆமா. சரி, ஓகேடி, எங்கன்னு சொல்லு, 2 பேர் போலாம். என்ன 2 பேருமா? ஐயோ, நான் போகணும்னு சொன்னது ரெஸ்ட் ரூம்.
ஓ ரெஸ்ட் ரூமா? நான் கூட வேற எங்கேயோ நினைச்சிட்டேன்டி. சரி ஓகே வா போலாம். ஓ பைத்தியமா நேஹா, ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்ற, வா போலாம், நீ வரஹா? இல்லடி தனியா எப்படி போவ, அதனாலதான். அதெல்லாம் நான் தனியா போய்ப்பேன். ஒழுங்கா நீ அமைதியா இங்கே நில்லு, ஓகே? சரிடி அந்த பேக் இங்க கொடு. பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரியா? ஆமா, நான் ஃபாரின்ல போறேன், பார்த்து பத்திரமா போயிட்டு வரதுக்கு. யோ ஏன் நீ வேற? சரி ஓகே, இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடி. ஐயோ நம்ம இங்கே நிக்கிறோம், ஆனா ரெஸ்ட் ரூம் கீழே இருக்கு. தனியா இங்க எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது? பேசாம மித்துக்கு சர்ப்ரைஸா வேற ஏதாச்சும் வாங்கலாம். கரெக்ட். இதெல்லாம் கொஞ்சம் உனக்கே ஓவரா தெரியல. என்னடி இது, ஃபுட் கோர்ட் போலான்னு கூப்பிட்டு வந்துட்டு இங்கே வந்திருக்கோம். ஐயோ போலாண்டி ஃபுட் கோர்ட்க்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஷாப் ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு போயிடலாமே. ஏதோ புது ஷாப் மாதிரி தெரியுது. ஹே ஆமாண்டி, ஏதோ புது ஷாப் மாதிரி தெரியுது. புதுசா ஓபன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது இந்த ஷாப் இங்க இல்ல. என்ன இதுன்னு உள்ள வந்து பார்த்துட்டு போயிடலாம், ஓகே? என்னமா போங்க, என்ன சொன்னாலும் கேட்க போறதில்ல. சீக்கிரம் ஷாப்புக்கு போயிட்டு வாங்கடி, ஃபுட் கோர்ட்டுக்கு போலாம். சரிடி, லேட் பண்ண மாட்டோம், ஓகே? ஓகேடி, வாங்க போலாம். என்ன இது, மித்து ரெஸ்ட் ரூம் போய் ரொம்ப நேரம் ஆகுது, இப்ப வரைக்கும் அவளை காணும். என்ன பண்ணலாம், பேசாம கீழே போய் பார்த்துடலாமா? சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், இல்லைன்னா கீழே போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன இது, அவளை காணும். சரி ஓகே, நம்ம கீழே போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்பா இப்பதாண்டி என் வயிறு மனசும் நிறைஞ்சிருக்கு. அது சரி, எப்ப வந்தாலும் இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு போறதை மட்டும் நீ மறக்கவே மாட்டல்ல? சரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. அம்மா ஸ்ருதி எங்க இருக்கான்னு கேளு. பிரசாந்த் எப்போ வரேன்னு சொன்னா? ரெண்டு பேருமே இப்ப வரைக்கும் ஆளை காணும். அதாண்டி எனக்கும் தெரியல. ஹே கேர்ள்ஸ், அங்க கொஞ்சம் பாருங்களேன். அப்பா எவ்வளவு ஹேண்ட்ஸமா ஒருத்தர் நிக்கிறாருன்னு. யாரடி சொல்ற? ஹே ரெட் கலர் டிஷர்ட்ல கூலர்ஸ் மாட்டிக்கிட்டு கையில ஒரு பேக்கோட ஒருத்தர் நிக்கிறாரு பாருடி. அப்பா செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கார்ல? ஆமாண்டி செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு. மீரா கொஞ்சம் திரும்பி பாரு, அவரு எவ்வளவு ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு. ஏடி நீங்க என்ன மாறவே இல்லையாடி? இந்த சைட் அடிக்கிற ஹேபிட்டை எப்ப தாண்டி விட போறீங்க? சைட் அடிக்கிறதுன்னு அவ்வளவு தப்பு இல்ல. அதோட அழகு ரசிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. மீரா நீ கொஞ்சம் திரும்பி பாரு, அவர் உண்மையாவே செம்ம ஸ்மார்ட்டா இருக்காருடி. என்னடி அவரு இந்த சைடு வராரு? மீரா நீ சீக்கிரம் பாரு, அவரை செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காருடி. உங்களுக்கு தான் வேற வேலை இல்லைன்னா எனக்கு வேற வேலை இல்லையா? நகா அதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. நீ ஸ்ருதிக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி அவ எப்ப வரான்னு கேளு. என்ன இது, மித்துவை எங்கேயும் காணும். ரெஸ்ட் ரூம் சைடும் போய் கேட்டுட்டு வந்தாச்சு. ஆனா அங்க உள்ள யாரும் இல்லைங்கிற மாதிரி தானே ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. பின்ன அவ எங்க போயிருப்பா? மீரா அவர் உனக்கு பின்னாடி தள்ளி நிக்கிறாரு, கொஞ்சம் திரும்பி தான் பாருடி. உண்மையாவே செம்ம ஸ்மார்ட்டா இருக்காருடி. இங்க நிக்கிறவங்க கிட்ட கேட்கலாமா, ரெட் கலர் சுடிதார் போட்டுட்டு இந்த சைடு ஏதாச்சும் பொண்ணை பாத்தீங்களான்னு? மீரா எங்களுக்காக இவரை ஒரு வாட்டி திரும்பி தான் பாருடி. நீ இது வரைக்கும் எந்த பையனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனதே இல்லைன்னு சொன்னல, ஆனா இவரை பார்த்தா கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆவ. ஒழுங்கா திரும்பி பாருடி. என்னடி ரொம்ப ஓவரா ஹைப் ஏத்தி விட்டுட்டே இருக்கீங்க? அப்படி என்ன பெரிய ஆனழகனா? உண்மையாவே அவரை ஆனழகன் ரேஞ்சுக்கு தாண்டி இருக்காரு. நீ திரும்பி தான் பாரு. இப்போதைக்கு வேற வழியே இல்லை, இவங்க கிட்டே கேட்டுடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. அவர் எதுக்கோ கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்போம் வாங்க. சொல்லுங்க.